Morning students. In the previous class we learned about building blocks of algorithm. So இதில் பார்த்தீங்கன்னா data variables control flow அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா functions அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So algorithm can become very complex. The variables of an algorithm and dependencies among the variables may be too many. Then it is difficult to build algorithms correctly. ஸோ பாருங்கள் அல்காரிதம் அப்படின்றது ஸோ அல்காரிதத்தை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ஸோ வேரியபிள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் ஆஃப் அல்காரிதம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க, டிபெண்டன்சிஸ் அமாங் த வேரியபிள்ஸ் மேபி டூ மெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பில்ட் அல்காரிதம் கரெக்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன் சச் சிச்சுவேஷன்ஸ் வி பிரேக் அண்ட் அல்காரிதம் இன்டூ பார்ட்ஸ், construct each part separately and then integrate the parts to the complete algorithm. ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண நம்ம அல்காரிதம் ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம அல்காரிதத்தை என்ன பண்ணிக்கலாம்னா பிரேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட்டாக நம்ம பிரேக் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கான சொல்யூஷனை ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பார்ட் ஆஃப் அல்காரிதத்தையும் நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அதை கம்ப்ளீட்டாக ஸோ ஒரே அல்காரிதமாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த பார்ட் ஆஃப் அன் அல்காரிதம் ஆர் நோன் அஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு அல்காரிதத்தை நம்ம செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பார்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 நம்பர் எடுத்துகிட்டு அந்த 2 நம்பர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதில் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அப்போ 2 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பண்ண போகிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பின்னு ஒரு ஏ அண்ட் பின்னு 2 வேரியபிள் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸோ அதை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ செப்பரேட் பண்ணிவிட்டு அதில் எதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் அடிஷன் பண்ணுறேன், அடுத்து சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன், அடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்ட்டாக என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, அதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த பார்ட் ஆஃப் அன் அல்காரிதம் ஆர் நோன் அஸ் ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் இஸ் லைக் ஏ சப் அல்காரிதம். அப்போ எ பார்ட் ஆஃப் அன் அல்காரிதம், அந்த அல்காரிதத்தோட ஒவ்வொரு பார்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா சப் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, it takes an input and produces an output satisfying a desired input-output relation. ஸோ அப்போ அல்காரிதம் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்புட்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அது என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த அவுட்புட் அப்படின்றது எப்படி இருக்கணும், நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ நமக்கு தேவையான அந்த அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ரிலேட்டடான இன்புட்டை கொடுத்தா தான் நமக்கு தேவையான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? Suppose we want to calculate the surface area of a cylinder of radius r and height h. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கால்குலேட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கலாம், ஹைட் வந்து ஹச்னு எடுத்துக்கலாம். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ சிலிண்டர் அப்படின்னா ஸோ நமக்கு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ வி கேன் ஐடென்டிஃபை 2 ஃபங்க்ஷன்ஸ். என்னென்னா ஸோ அதோடைய சர்ஃபேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும், ஸோ ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So we can identify 2 functions, one for calculating the area of a circle and the other for the circumference of the circle. Okay, இதுதான் 2 சொல்லியிருக்காங்க, 2 function. First function area of the circle find out பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து circumference of the circle நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ சிலிண்டர் வந்து கிடச்சிடும். ஓகே, அப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து ரேடியஸ் ஆர் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஹைட்டுன்னு போது ஹச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சிலிண்டருடைய மொட்டை டோட்டல் ஏரியா வந்து ஆர்கமா ஹச் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஸோ வந்து நமக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 இன்ட்டு சர்க்கிள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ளஸ் சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு ஹச் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த 2வாக நம்ம டிவைட் பண்ணி அதை வந்து ஒரு சிலிண்டருக்கான சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ். ஸோ அல்காரிதத்தை டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். தெர் ஆர் எ ஃபியூ பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் டிசைனிங் அல்காரிதம்ஸ். ஸோ இதில் பேசிக் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ஒரு 4 டெக்னிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன்,
காம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷன் அப்படின்னா என்னென்னு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை டீப்பாக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன். The first step in problem solving is to state the problem precisely. Problem is specified in terms of the input given and the output desired. So first step என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து அதை வந்து சால்வ் பண்ணுவோம். அப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன இன்புட் வேணும், நமக்கு அப்போ எந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். The specification must also state the properties of the given input and the relation between the input and the output. The specification must அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஸோ நாம் கொடுக்கக்கூடிய அந்த given input-உடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் த இன்புட் அவுட்புட்டோடைய ரிலேஷன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், ஸோ ஸ்டேட் பண்ணிடணும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா a problem can involve lot of details. Several of these details are unnecessary for solving the problem. Only a few details are essential. So ignoring or hiding unnecessary details and modeling an entity only by its essential properties known as abstraction. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஸோ ஒரு ப்ராப்ளம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் நமக்கு அன்னெசசரி டீட்டெயில்ஸ் எது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் எது நமக்கு தேவையான எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ நமக்கு தேவையான எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த அன்னெசசரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா இக்னோர் பண்ணிடலாம், அதை ஹைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு தேவையான அதில் என்னென்ன வேணும், நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நான் எடுத்துக்குவோம். அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இக்னரிங் ஆர் ஹைடிங் unnecessary details and modeling an entity only by its essential properties is known as abstraction. So what is abstraction கேட்டால், ஸோ இந்த லைன் எதுனா போதும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. when we represent the state of a process, we select only the variables essential to the problem and ignore inessential details. ஸோ ப்ராப்ளம் நம்ம ஒரு சம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் நமக்கு இன்புட் வேரியபிள்ஸ் வேணும். ஸோ அது இருந்தாலே நமக்கு போதும். ஓகேங்களா, அதை தவிர்த்து வேறு எக்ஸ்ட்ராஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து காம்போசிஷன். ஸோ an algorithm is composed of an assignment and control flow statements. ஸோ algorithm எப்படி நமக்கு வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நிறைய ஃப்ளோ ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை அசைன் பண்ணியிருப்பாங்க, வேல்யூ அசைன் பண்ணியிருப்பாங்கன்னு. a control flow statement tests a condition of the state and depend on the value of the condition. இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கோமோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி அது வந்து என்ன பண்ணும், ஸோ டெஸ்ட் பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ ஸோ அதை செக் பண்ணோம். டிசைட் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு தான் எந்த பார்ட் ஆஃப் த செக்ஷன் வந்து ஒர்க் ஆகணும், ட்ரூ பார்ட் ஒர்க் ஆகணுமா இல்லை ஃபால்ஸ் பார்ட் ஒர்க் ஆகணுமா, ஸோ இந்த மாதிரி அது வந்து செக் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து கம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டீகம்போசிஷன். ஸோ வி டிவைட் த மெயின் அல்காரிதம் இன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம வந்து அல்காரிதத்தை என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். ஸோ பார்ட்டாக நம்ம செப்பரேட் பண்ணுறோம், அதுதான் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதாவது டீகம்போசிஷன் அப்படின்றது வி கன்ஸ்ட்ரக்ட் ஈச் ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட்லி ஆஃப் த மெயின் அல்காரிதம் அண்ட் அதர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அல்காரிதத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதை வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதத்தை நம்ம ஃபங்க்ஷனாக டிவைட் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இண்டிபெண்ட்லி ஆஃப் த மெயின் அல்காரிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபைனலி வி கன்ஸ்ட்ரக்ட் த மெயின் அல்காரிதம் யூஸிங் த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ணுவோம்னா மெயினாக என்ன பண்ண முடியும், ஒரு அல்காரிதத்தை நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ வென் வி யூஸ் த ஃபங்க்ஷன்ஸ் இட் இஸ் எனஃப் டு நோ த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது அப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடச்சிரும். அப்போ அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் நெசசரி டு நோ ஹவு த ஃபங்க்ஷன் இஸ் இம்ப்ளிமெண்டட். ஸோ இதுதான் இதை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் அப்படின்ற அல்காரிதம் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ அந்த அல்காரிதத்தை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியே எதுவும் நமக்கு இப்போ தேவையில்லை, அது வந்து நாட் நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, பாருங்கள். ஸோ ஃபைண்ட் அவுட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்றது மட்டும் நம்ம கொடுத்துருக்கேன்.
அதுக்குள்ளே எப்படி வேல்யூ கொடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம கொடுக்கல. ஏன்னா இது வந்து அல்காரிதம் ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ ப்ரோக்ராம்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம இதில் கொடுக்கல. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் வந்து நமக்கு அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அப்போ அல்காரிதம் அப்படின்னா அதை டிசைன் பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு என்னென்ன ஸ்டெப் வேணும், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன், நெக்ஸ்ட் கம்போசிஷன், நெக்ஸ்ட் வந்து டீகம்போசிஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ 6.5ல ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னென்னு ஸோ எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.